ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். லாஸ்ட் டைம் என்னோடய சேனல் செக் பண்ணேன். ஒரு 3 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இந்த வீடியோவில் HTML டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு பேசிக் HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து table.htmlனு சேவ் பண்ணிடுறேன். HTML. சரிங்களா? HTML டேபிள்னால் என்னென்னா, டேபுலர் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக். டேபுலர் டேட்டானா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டைம் டேபிள் இருக்கும் இல்லைங்களா ஸ்கூலில், அது வந்து ஒரு டேபுலர் டேட்டா. அதாவது எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் நம்ம ஒரு டேபிள் போட்டு டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா அது டேபுலர் டேட்டா. டேபுலர் டேட்டாவுக்கு வேணால் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேபுலர் டேட்டா. ஓகேங்களா? இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு டேபிளில் தான் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? இது என்ன டேபிள்னு எனக்கு தெரில. பட் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 4 பேர் இருக்குது, அவங்களோட மார்க்ஸு தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் டேபிளில் தான் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியுங்களா? அதை வந்து நம்ம HTML எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணுவோம். சரிங்களா? இந்த டேபிள் டேக்ன்றது ஒரு டேக் இல்லை, டேபிள் டேக் சம்மந்தமான நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த எல்லா டேக்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை நான் ஃபயர்ஃபாக்ஸில் லான்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு டேக் வந்து டேபிள் டேக். டேபிள் இதுக்குள்ளே தான் எல்லா டேபிள் எலமெண்ட்ஸும் இருக்கும். சரிங்களா? ஒன்றுமே நடக்கலை, ஏன்னா வந்து இது வெறும் டேபிள் அப்படின்ற ஒரு டேகு. இப்போது நம்ம இதில் டேபுலர் டேட்டா டிஸ்பிளே பண்ணலாம். இதில் நம்ம நான் எந்த டேபுலர் டேட்டா டிஸ்பிளே பண்ண போகிறேன்னு காமிச்சிட்றேன். டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். தோ இந்த இது இருக்குது இல்லைங்களா? அதாவது ஒரு டேபிள் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஒரு சீரியல் நம்பர், அப்புறம் ஐட்டம்ஸ், ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ், அப்புறம் டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம HTML பண்ண போகிறோம். இது ஒரு இமேஜ். இந்த டேபிள் வந்து நான் HTML பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Notepad++ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜில் என்ன இருக்குது? இந்த ஹெட்டிங் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து டேபிள் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. எல்லா டேபிள்லேயுமே இந்த மாதிரி ஹெட்டர் இருக்கும். சில சமயம் இந்த மாதிரி ஹெட்டர் இருக்கும், சில சமயம் சைட்லேயும் இருக்கும், இங்கே மேலேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஹெட்டர். ஃபஸ்ட்டு அந்த டேபிள் ஹெட்டரை நம்ம போட போகிறோம். அதுக்கு ஹெட் அப்படின்றது டேபிள் ஹெட். இதுக்குள்ளே நம்ம எத்தனை ஐட்டம் இருக்குது? 1 2 3 இருக்குங்க இல்லைங்களா? 3 டேபிள் ஹெட் இருக்குது. ஸோ அதுக்கு TH இதை 3 தடவை போடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது சீரியல் நம்பர், அடுத்த ஐட்டம்ஸ், அடுத்து ப்ரைஸ். சீரியல் நம்பர், அடுத்து ஐட்டம்ஸ், அடுத்து ப்ரைஸ். சரிங்களா? இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சேவ் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், ப்ரைஸ் மட்டும் வந்திருக்கு. இது வந்து டேபிள் ஹெட்டர்ஸ்ன்றனால போல்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த உள்ளே இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து டேபிள் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே டேபிள் பாடி. இதுதான் டேபிள் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றது காட்டுறது. அதுக்கு பாடி. ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, நானே தப்பு பண்ணிட்டேன். இந்த டேபிள் ஹெட் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஒரு டேபிள் ரோக்குள்ளே தான் இருக்கும். டேபிள் ரோன்னா எப்படின்னா, இது வந்து டேபிளுங்களா, இது இந்த ஒரு பார்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஒரு ரோ. அதுக்கப்புறம் கீழே 1 இட்லி அதோட ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு ரோ. அதுக்கப்புறம் தோசை அதோட சீரியல் நம்பர், அதோட ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு ரோ. இதெல்லாம் ரோஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீரியல் நம்பர் 1 2 3 ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, பொங்கல் இதை வந்து காலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேபிள் போடும்போது ஒரு ரோக்குள்ளே வர வேண்டிய எல்லா ஒரு ரோக்குள்ளே வர எல்லா TH TDஸை TR டேக்குள்ளே போடுவோம். அது வந்து டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் TR டேக்குள்ளே போட்டுறேன். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். THக்குள்ளே ஒரு TR போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம, அதாவது ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்களா, இதையும் நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். டேபிள் ஹெட்டுக்குள்ளே ஒரு டேபிள் ரோ போட்டு அதுக்குள்ளே
என்னென்ன டேபிள் ஹெட்டிங்ஸோ அந்த 3 போடணும். சரிங்களா? இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். அதே மாதிரி இப்போ டேபிள் பாடி வந்திருக்கோங்களா, இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அடுத்து டேபிள் பாடிக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து டேபிள் ஹெட்டர். அடுத்தது டேபிள் பாடி. டேபிள் பாடியில் என்ன இருக்குது? இட்லி அதோட ப்ரைஸு, அதோட சீரியல் நம்பர் ஒரு ரோவில் இருக்குங்களா. அடுத்தது தோசாவோட சீரியல் நம்பர், தோசா அதோட ப்ரைஸ் ஒரு ரோவில் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள் ரோனா டிஆர் டேகு, அதுக்குள்ளே 3 டிடி இருக்குது. கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். நோட்பேட் ++ல் 1 இட்லி 1 சீரியல் நம்பரு, அதோட நேம் வந்து இட்லி, ப்ரைஸு ₹100. சரிங்களா? இப்போ நான் ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அடுத்து நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த 3 டிஹெச் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 டிஹெச்சில் இது ஃபஸ்ட்டு டிஹெச் சீரியல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஃபஸ்ட்டு டிடி சீரியல் நம்பர் என்னவோ அது இருக்கணும். செகண்ட் டிஹெச் வந்து ஐட்டம்ஸ் இருக்குங்களா, இங்கே வந்து செகண்ட் டிடி ஐட்டம் என்னவோ அது இருக்கணும். தேர்ட் டிஹெச் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே தேர்ட் டிடி அதோட ப்ரைஸ் என்னவோ இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எத்தனை ரோ போட்டாலுமே, டேபிள் ரோ போட்டாலுமே இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. சரிங்களா? கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டிஹெச், இது வந்து ஃபஸ்ட்டு டிடி, செகண்ட் டிஹெச் செகண்ட் டிடி, தேர்ட் டிஹெச் தேர்ட் டிடி. சரிங்களா? அதே மாதிரி நான் இன்னும் 2 தடவை இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் மற்ற என்ன இருக்குது? தோசா பொங்கல் 200 100, தோசா ₹200, செம்ம காஸ்ட்லி தோசா. அடுத்து பொங்கல், இது ₹100 தான். அப்படி தானே போட்டிருக்கோம். இப்போ ரீலோட் பண்ணுறேன். சரிங்களா? சீரியல் நம்பர் 1, ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு, ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போது இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தப்பாக போட்டுறேன், அது பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ரோவில் இது வந்து ஃபஸ்ட்டு டிடி, இது செகண்ட் டிடி, இது தேர்ட் டிடி. அதே மாதிரி இந்த ரோவில் இது ஃபஸ்ட்டு டிடி, செகண்ட் டிடி, தேர்ட் டிடி, இந்த மாதிரிங்களா. இது வந்து டேபிள் பாடி. டேபிள் பாடி இல்லாமல் இன்னொன்று இருக்குது, டேபிள் ஃபுட்டர். அதாவது இப்போ நம்ம டோட்டல் அந்த மாதிரிலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கடைசியாக ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஜென்ரலாக டேபிள் ஃபுட்டரில் போடுவாங்க. டீ ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டேக் பேர். ஐயோ இருங்க நான் தேடிக்கிறேன். டீ ஃபுட், HTML டீ ஃபுட். ஓகே, டீ ஃபுட் டேக் தான். ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், டீ ஃபுட்டரா அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ டீ ஃபுட் டேகும் டீ ஹெட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேக் மாதிரி தான் ஒர்க் ஆகும். டீ ஃபுட், இதுக்குள்ள டிஆர் இதில் நீங்கள் என்ன போடுறீங்களோ இதுக்குள்ளேயும் வந்து டிடி தான் வரும். பேஸ்ட் பண்ணிட்டாங்களா? இதில் டோட்டல் ப்ரைஸ் என்ன இமேஜில் பார்க்கலாம். டோட்டல் ₹400. இதெல்லாம் வராது, 3 பொங்கல்லாம் வராது இல்லைங்களா டேபிள் ஃபுட்டில். டோட்டல் ப்ரைஸ் ₹400. ஓகேங்களா? டோட்டல் ₹400. இன்னொன்று இங்கே 3 ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது, இதில் 3 ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? இப்போது 3 ஐட்டம்ஸ் இருக்குது, டோட்டல் ருபீஸ் எல்லாமே இதில் இருக்க மாதிரி செட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிடி இருக்குது இல்லைங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா டிடி. பட் உங்களுக்கு நம்ம எதுலேருந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த டேபிள் ரோ இருக்குது இல்லைங்களா, ரெண்டு டிடியும் வந்து ஒரே டிடியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த ஃபுட்டரில் வந்து 2 டிடி தேவையில்லை, இந்த இடத்துல ஒரு டிடி இருந்தால் போதும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியல, ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த சீரியல் நம்பர் டிடியில் தான் இந்த 3 ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் டிடி இங்கே இருக்குது. நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை, நமக்கு இது ரெண்டுமே ஒரே டிடியாக மெர்ஜ் ஆகணும்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா டிடியை தூக்கிட்டு இந்த டிடியில் கால் ஸ்பேன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 டிடிக்கு அந்த டிடி கவர் ஆகிக்கும். அதாவது இந்த டிடி வந்து நார்மலாக இந்த டேபிளில் 2 டிடி எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குமோ அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ தெரியுதுங்களா? இது கூட வந்துடுச்சு. அதாவது இந்த டிடி இருக்க இடத்துல இது ஓவர்லேப் பண்ணுது, இந்த 3 ஐட்டம்ஸ்ன்றது. இதுக்கு மேலே நீங்கள் இதை டார்கெட் பண்ணி அலைன் லெஃப்ட், சிஎஸ்எஸ்ன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, சாரி, அலைன் ஈக்குவல் டு ரைட். சரிங்களா? இப்போ இது அலைன் ஆகிடுச்சு, ரைட். இப்போது இந்த டேபிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த டேபிள் வந்துருச்சுங்களா? இதுதான் டேபிள்ஸ். நம்ம டேபிளர் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த T-foot உங்களுக்கு HTML கோடில் எங்கே இருந்தாலும் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும்போது கீழே தான் ரெண்டர் ஆகும். இப்போ பாருங்கள், T ஹெட்டுக்கு கீழே T-foot காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு மேலே T ஹெட் இருக்குது, கீழே T-foot இருக்குது, அதுக்கப்புறம் டேபிள் பாடி இருக்குது உங்கள் சோர்ஸ் கோடில். சரிங்களா? சின்ன தப்பு பண்ணிட்டேன். இப்போது ரீலோட் பண்ணுறேன், எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ டேபிள் ஹெட்னா டாப்பில் இருக்கிறது, டேபிள் ஃபுட்னா கீழே இருக்கிறது. ஸோ நீங்கள் சோர்ஸ் கோடில் எந்த ஆர்டரில் போட்டிருந்தீங்கனாலுமே ஃபஸ்ட்டு டேபிள் ஹெட் வரும், அடுத்து டேபிள் பாடி வரும், அடுத்து டேபிள் ஃபுட்டர் வரும் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும்போது. ஓகேங்களா? ஸோ டேபிளர் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு HTML டேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறது டேபிள் டேக். டேபிள் டேக்கில் டேபிள் அப்படின்ற ஒரு டேகு, அப்புறம் TH டேபிள் ஹெட் அப்படின்ற டேகு, அதுக்குள்ளே ஒரு TR டேபிள் ரோ, அதுக்குள்ளே TH அந்த டேபிள் காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, சாரி டேபிள் டேட்டா நம்ம நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் நீங்கள் ஹெட்டரில் யூஸ் பண்ணும்போது TH டேக் தான் போடணும். அதுக்கப்புறம் டேபிள் பாடிக்குள்ளே ஒவ்வொரு ரோக்கும் TR டேக், அதுக்குள்ளே ஒவ்வொரு டேபிள் டேட்டாவும் TD டேக் டேபிள் டேட்டா டேக். அதுக்கப்புறம் டேபிளுக்கு ஃபுட்டர் இருந்துச்சுன்னா T-foot டேக் போட்டு அதுக்குள்ளே ஒரு ரோ, அதுக்குள்ளே டேபிள் டேட்டா டேக்ஸ் போட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டேபிளை வச்சு சில பேர் லேஅவுட் பண்ணுவாங்க. டேபிளுக்குள்ளே இன்னொரு இமேஜ் போட்டு, அதுக்குள்ளே இன்னொரு டேபிள் போட்டு, அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் போட்டு, நார்மலாக எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு டிடிக்குள்ளே ஒரு இது போட்டுருவாங்க, ஹெட்டர் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் டேபிள் டேக்குள்ளே இன்னொரு இமேஜ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே பேராகிராஃப் போட்டுருவாங்க. அந்த மாதிரி வெறும் டேபிள் வச்சே ஒரு சைட்டை லேஅவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு சைட் லேஅவுட் பண்ணும்போது என்னோடய மொபைல் ஃபோன், சாரி கால் பேசிகிட்டு வந்தேன். லேஅவுட் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே CSS யூஸ் பண்ணி தான் லேஅவுட் பண்ணணும். CSS தெரிலனா பயந்துடாதீங்க. நான் என்னோடய அடுத்த சீரீஸ் CSS தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னல் லேஅவுட்ஸ் CSS வச்சு பண்ணலாம். சரிங்களா? டேபிள்ஸ் வச்சு எக்காரணத்தை கொண்டும் HTML பேஜஸோ வெப் பேஜஸோ லேஅவுட் பண்ணாதீங்க. சரிங்களா? டேபிள்ஸை ஒன்லி இந்த மாதிரி டேபிளர் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேபிளர் டேட்டா, ஒரு மார்க் ஷீட்டு இல்லை ஒரு கேலண்டர், அந்த மாதிரி டேபிளர் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுக்குமே டேபிள் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.